இலங்கை முன்னாள் அமைச்சர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இந்த ரஜினிகாந்தோட பயணம் ரத்து செய்யப்பட்ட இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்கள் அதனை மனமாற வரவேற்கின்றோம். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். யுத்தம் முடிந்து 7 வருஷங்கள் முடிந்து போய்விட்டாலும் கூட இன்னும் வீதிக்கு வீதி காணாமல் போனவர்களுடைய உறவுகள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் காணிகளை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருப்பதற்கு எதிராகவும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பிரச்சனைகள் இன்னும் தீர்ந்த பாடாக இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் அவருடைய வருகை என்பது நிச்சயமாக வேறு வேறு தேவைகளுக்காக அவருடைய வருகையை பயன்படுத்துவார்கள் என்ற ஐயமங்கள் எல்லோருக்கும் இருந்தது. அதனை புரிந்து கொண்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தனது வருகையை கேன்சல் பண்ணியமே அல்லது இங்கு வராமல் இருப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து, மேலும் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டறிந்து அதற்கான தீர்வை காணும் ஒரு விதமாக இலங்கை அரசிடம் தன்னுடைய கோரிக்கையும் வைக்க இருப்பதாக ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் இப்படி போன்ற ஒரு தீர்வு காணப்படக்கூடிய ஒரு சூழல் தவிர்க்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. மாறாக ரஜினிகாந்த் அவர்கள் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சூடாகவோ இந்திய பிரதமரூடாகவோ அது மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், தமிழ் மக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், இது எல்லாவற்றையும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை ஊடாக இலங்கை அரசாங்கத்திற்கு எடுத்துச் செல்வது மாத்திரம் அல்லாமல் அவற்றை உடனடியாக இலங்கை அரசாங்கம் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்திய அரசாங்கத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் வைப்பதுதான் சிறப்பாக இருக்குமே தவிர இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதனூடாக இலங்கை அரசாங்கம் எதனையும் செய்ய மாட்டாது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய நிலைமை.